ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கணபதி பேசுறேன். நம்ம இந்த வீடியோல வந்துட்டு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பிகினர்ஸ், அதாவது ஷேர் மார்க்கெட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஷேர் மார்க்கெட் வந்து பண்றவங்களுக்கு, பிகின் பண்றவங்களுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பாக்குறது, கிரீன் கலர் கேண்டில்னா வந்து எப்படி ஒரு கேண்டில் வந்து கிரீனா ஃபார்ம் ஆகுது, எப்படி வந்து ஒரு கேண்டில் ரெட்டா ஃபார்ம் ஆகுது, அப்படி ரெட்டும் கிரீனும் இல்லாம இந்த மாதிரி ஒரு லைனே இல்லாம ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபிளாட்டா ஒரு லைன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன சிக்னிஃபை பண்ணுது, நம்ம எப்படி இந்த கேண்டில்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்றது, அப்புறம் அது இல்லாம ஒரு பேசிக் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஹேமர், இன்வெர்டட் ஹேமர், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இருக்குது. நம்ம அதுல கொஞ்சம் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் மட்டும் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறது ஒரு சின்ன தாட் இது. அண்ட் அகைன் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ஆல்ரெடி தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனா இருக்கும். பட் பிகின் ஷேர் மார்க்கெட்டை வந்து உள்ள வந்து இப்போதான் வந்து நான் ஷேர் மார்க்கெட் நான் கத்துக்க வர்றேன், நான் ஷேர் மார்க்கெட் நான் இப்போதான் ஒரு பிகினர், நான் இப்போதான் வந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது கண்டிப்பா ஒரு நல்லாவே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவா இருக்கும். ஏன்னா அது வந்து இன்ட்ரடக்ஷன் டு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் பேசிக்ஸ், எப்படி வந்து ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து என்ன டைம் ஃப்ரேம்ல அது வந்து அது வந்து ஃபார்ம் ஆகுது, அது ரெண்டாவது வந்து அது எப்படி வந்து ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் கிரீனா இருக்குது, எப்படி வந்து ஒரு அது ரெட்டா இருக்குது, இல்ல ஒண்ணுமே இல்லாம இப்படி ஒரு ஃபிளாட்டா ஒரு லைனா வருது, அப்புறம் வந்து பேசிக் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் லைக் ஷூட்டிங் ஸ்டார், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்வெர்டட் ஹேமர்னா என்ன, அப்புறம் ஹராமி, எங்கல்ஃபிங், அந்த மாதிரி வந்து நம்ம பேசிக் பார்ப்போம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு தாட்டா இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம எடுத்து போடுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்றேன். ரெண்டாவது வந்துட்டு என்னால எல்லாத்தையுமே வந்து ஒரே வீடியோல சொன்னேன் அப்படின்னா இட் வில் பி அ வெரி லென்த்தி வீடியோ. அதனால வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் அதை செக்ரிகேட் பண்ணி நான் ஒரு மேபி ஒரு 2 இல்ல ஒரு 3 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸா நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணலாம்னு நான் பாக்குறேன். ஸோ இந்த வீடியோல வந்து மேபி ஒரு 10-15 மினிட்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பத்தி நான் பேசுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அதை வந்து இன்னொரு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்றேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் இன்டு த பேசிக்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். எப்படி வந்து ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ரெட் எப்படி வந்து உனக்கு கிரீனா ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். லெட்ஸ் டேக் இட் இன் த பிகர் ஸ்கிரீன். ஸோ ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குது, இந்த இடத்துல கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குது. ஒரு சில ஓகே, இப்போ நான் எடுத்திருக்க கேண்டில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் டிசம்பர் அப்படிங்கிற ஒரு கமாடிட்டி ஃபியூச்சர்ஸோட கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் நான் எடுத்திருக்கேன். அண்ட் என்ன டைம் ஃப்ரேம் நான் சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ். உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரேம் வேணுமோ நீங்கள் அந்த டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து 15 மினிட்ஸ் போகணுன்னாலும் நீங்கள் 15 மினிட்ஸ் போய்க்கலாம். இல்லை 1 hour கேண்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் 1 hour கேண்டில் போய்க்கலாம். இல்லை நீங்கள் டே கேண்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் டே கேண்டில் போய்க்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ணுற கேண்டிலை பொறுத்த மாதிரி உங்களோட அந்த கேண்டில் ஸ்டிக்கோட அந்த ஃபார்மேஷன் டிஃப்ரெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்ல கேண்டில் ஸ்டிக் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 15 மினிட்ஸ் நான் இன்டர்வல் சூஸ் பண்ணியிருக்கிறதுனால இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கேண்டில் மேலே வச்சேன் அப்படின்னா அந்த கேண்டிலோட மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது ஓப்பன், க்ளோஸ், ஹை, லோ. ஸோ ஓனா ஓப்பன், ஹெச்னா வந்து ஹை, சினா வந்து க்ளோஸ், எல்னா வந்து லோ, இல்லைங்களா? அட் த சேம் டைம் இந்த பக்கம் வந்து வின்னு ஒன்று இருக்கு, அது வந்து வால்யூம், அண்ட் டின்னு ஒன்று இருக்கும், அது வந்து டேட் அண்ட் டைம். ஸோ நீங்கள் டேட் அண்ட் டைம் மட்டும் நீங்கள் இப்போ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் நான் வந்து மூவ் பண்ணும் போதும் எனக்கு அந்த டேட் அண்ட் டைமில் வந்து டேட்டை வந்து அன்னைக்கு டேட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதே டேட்டில் இருக்கும், பட் டைம் ஃப்ரேம் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. ஸோ இப்போ நான் ஒரு கேண்டில் ஸ்டிக் நான் நான் வந்து அது மேலே ஹைலைட் பண்ணியிருக்கேன். அப்போ டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:15 காமிக்குது. ஸோ அடுத்த கேண்டில் ஸ்டிக் நான் போகும்போது அது 9:30 மாறுது. அடுத்ததுக்கு வந்து 9:45, அடுத்ததுக்கு வந்து 10 o'clock, அடுத்தது வந்து 10:15. ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம 15 மினிட்ஸ் கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன் பேட்டர்ன் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்கோட டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபார் எக்ஸாம்பிள் 10 o'clock to 10:15 ஒரு கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆயிருக்கும், 10:15 to 10:30 இன்னொரு கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆயிருக்கும். இதே இப்போ நான் வந்து 30 மினிட்ஸ் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அது அப்படியே 30 மினிட்ஸுக்கு போகும். இப்போ நீங்க பாருங்க, இது வந்து 2:30 இந்த கேண்டில் இருக்கு, அடுத்தது வந்து 3 o'clock, அடுத்தது பார்த்தீங்கன்னா 3:30 போகும், அடுத்தது வந்து 4 o'clock போகும், அடுத்தது வந்து 4:30 போகும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எந்த டைம் ஃப்ரேம் சூஸ் பண்றோமோ அந்த டைம் ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஃபார்மேஷன் அது வந்து அந்த 15 மினிட்ஸுக்கு எந்த டைம்ல அந்த பர்டிகுலர் டைம்ல வந்து எந்த ப்ரைஸ்ல அவன் ஓப்பன் ஆயிருக்கான், எந்த ப்ரைஸ்ல அவன் க்ளோஸ் ஆயிருக்கான், இதுக்கு நடுவில் வந்து எவ்வளோ ஹை போயிருக்கான், எவ்வளோ லோ போயிருக்கான் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்கும் வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸாக இருக்கும். மேபி க்ரீனாக இருக்கலாம், இல்லை ரெட்டாக இருக்கலாம், இல்லை எதுவுமே இல்லாமல் ஃப்ளாட்டாகவும் இருக்கலாம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் சூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது எந்த டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணியிருக்கேன்னா 14th of November
10 o'clock நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்று. ஸோ 10 o'clock சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஓப்பன், ஓங்கிறது ஓப்பன், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஓனா வந்து ஓப்பன். எந்த ப்ரைஸில் அவன் ஓப்பன் ஆயிருக்கான்னா 262.7 அப்படிங்கிற ப்ரைஸில் ஓப்பன் ஆயிருக்கான். க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 262.1ல அவன் க்ளோஸ் ஆயிருக்கான். ஸோ இப்போ டிஃபரன்ஸ் வந்து 60 பைசா, அதாவது 262 ரூபா 70 பைசாக்கு ஓப்பன் ஆனவன் 262 ரூபா 10 பைசா கீழே வந்துட்டான். ஸோ அப்போ ஓப்பனுக்கும் க்ளோஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 60 பைசா வந்து டிஃபரன்ஸ், அதாவது மைனஸ்ல இருக்குது. ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஓப்பனோட ப்ரைஸ் வந்து 262.7, க்ளோஸ் ஆனது வந்து கீழேங்கிறதுனால இப்போ ஓப்பனுக்கும் க்ளோஸுக்கும் வந்து மைனஸ்ல இருந்துச்சு அப்படின்னா, அதாவது கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ரெட் கலர் கேண்டிலா இருக்கும். இப்போ இதே நம்ம இந்த கிரீன் கலர் கேண்டில் பார்ப்போம். இந்த கிரீன் கலர் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனது 262.1 அப்படிங்கிற ருபீஸ்ல ஓப்பன் ஆயிருக்கான், அந்த ப்ரைஸ்ல ஓப்பன் ஆயிருக்கான். க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு 80 பைசா ஜாஸ்தியா க்ளோஸ் ஆயிருக்கான். ஸோ 262.9. ஸோ 80 பைசா வந்து அவன் மேலே போய் க்ளோஸ் ஆனதுனால வந்து ஓப்பனுக்கும் க்ளோஸுக்கும் 80 பைசா ஹை டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால வந்து அவன் வந்து கிரீன் கலர் கேண்டிலா இருக்கான் இல்லைங்களா. ஸோ ஓப்பன்லேருந்து கம்மியில க்ளோஸ் ஆனிச்சு அப்படின்னா அது வந்து ரெட் கலர் கேண்டில், ஓப்பன்லேருந்து ஜாஸ்தியா க்ளோஸ் ஆயிருந்தான் அப்படின்னா அவன் வந்து கிரீன் கலர் கேண்டில். ஸோ இதுக்கு நடுவில் வந்து மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இந்த இது கிராஸ் ஹேர் எடுத்துடுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த கேண்டில், உங்களுக்கு எல்லா கேண்டிலுமே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெட்டையும் கிரீனையும் தாண்டி உங்களுக்கு மேலே ஒரு லைன் இருக்கும், கீழே ஒரு லைன் இருக்கும். ஒரு சில இதுக்கு வந்து மேலே லைன் இருக்காது, கீழே மட்டும்தான் இருக்கும். ஒரு சில இதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் அப்படி, ஏன்னா கேண்டில் ஸ்டிக் லைவ் நீங்கள் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் வந்து இப்படி தான் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. அது எப்படி வேணுமோ ஃபார்ம் ஆகலாம், டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட் ட்ரெண்ட். அதனால வந்து ஸோ மேலேயும் போயிருக்குது கீழேயும் வந்திருக்கு. இந்த கிரீன் கலர் கேண்டிலுக்கும் பார்த்தீங்கன்னா மேலேயும் போயிருக்கு கீழேயும் வந்திருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே எதுவுமே இல்லை, கீழே மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்ப எனேபிள் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே மட்டும்தான் இருக்கான், கீழே ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகலாம். இப்படி தான் கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகணும். இல்லை நம்ம அடுத்த வாட்டி நம்ம வந்து ஹேமர் பற்றி பார்க்கும்போதோ இல்லை வந்து ஷூட்டிங் ஸ்டாரை பற்றி பார்க்கும்போதோ பார்த்தீங்கன்னா ஹேமர்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு டயக்ராம் ஒன்று இருக்குது. ஹேமர்னா வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வச்சுருக்காங்க. பட் அதே மாதிரி தான் நமக்கு ஃபார்ம் ஆகுமா, இல்லை நமக்கு வந்து இன்வெர்டட் ஹேமர் ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ஹேமர். ஸோ இன்வெர்டட் ஹேமர் மாதிரி எக்ஸாக்டாக அப்படி தான் ஃபார்ம் ஆகுமான்னா நம்மளால லைவ் மார்க்கெட் ட்ரேடில் சொல்ல முடியாது. பட் ஜஸ்ட் ஒரு நேமிங் கன்வென்ஷன் தான் அது. இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக் இருந்துச்சு அப்படின்னா இப்படி ஃபார்ம் ஆகலாம் அப்படிங்கிறது தான் வந்து அது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ கம்மிங் பேக் டு த டாபிக், இந்த மேலையும் கீழே இருக்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து அந்த லைன்ஸை வந்து விக்னு சொல்லுவாங்க. ஸோ மேலேயும் போயிருக்குது கீழேயும் வந்திருக்குது. க்ளோஸ் ஆனது வந்து கம்மியாக க்ளோஸ் ஆனதுனால வந்து நமக்கு இது வந்து ரெட் கலர் கேண்டிலாக ஃபார்ம் ஆயிருக்குது. ஏன்னா அது வந்து பேரிஷ். ஸோ மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் கீழே போயிட்டு இருக்கான் அப்படின்னா அந்த ட்ரெண்டை வந்து நம்ம பேரிஷ்னு சொல்லுவோம். மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை வந்து புல்லிஷ்னு சொல்லுவோம். அதனால இது வந்து ரெட் கலர் கேண்டில் அப்படிங்கிறதுனால இது வந்து பேரிஷ் சைட்ல இருக்குது. ஓப்பனுக்கும் க்ளோஸுக்கும் வந்து கம்மியில போய் அவன் முடிஞ்சிருக்கான். அதனால வந்து இது ரெட் கலர் கேண்டிலா இருக்குது. பட் விக்கு வந்து அதாவது லைன்ஸ் மேலேயும் லைன் வந்திருக்கு கீழே லைன் வந்திருக்கு. அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரேடிங் டெர்மினாலஜிஸ்ல வந்து அதை விக்குன்னு சொல்லுவாங்க. விக்குனா என்ன அர்த்தம்னா ஓப்பன் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 262.7ல ஓப்பன் ஆயிருக்கான் இல்லைங்களா. ஓப்பன் ப்ரைஸ் ஓங்கிறது பார்த்தீங்கன்னா 262 ரூபா 70 பைசால வந்து ஓப்பன் ஆயிருக்கான். ஆனா அவன் மேல போனது பாத்தீங்கன்னா 263 ரூபா 20 பைசா, அதாவது 50 பைசா அவன் மேல போய் முடிஞ்சிருக்கான். ஸோ 50 பைசா மேல போயிருக்காங்கிறதுனால அந்த மேல போனதுக்கான சிக்னிஃபிகன்ஸ் தான் வந்து உங்களுக்கு அங்க மேல ஒரு லைன் காமிக்குது. அண்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா லோ வந்து 261.5, அவ்வளோ மேலேயும் போயிருக்கான் அவன், கீழேயும் வந்திருக்கான் அவன். அதனால உங்களுக்கு மேலேயும் லைன் இருக்குது கீழேயும் லைன் இருக்கு. ஆனா க்ளோஸ் ஆனது பாத்தீங்கன்னா 262 ரூபா 10 பைசால வந்து க்ளோஸ் ஆயிருக்கான். ஸோ ஓப்பன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 262.7 இல்லைங்களா. ஸோ ஓப்பன் ஆனது வந்து 262.7. லைன் போட முடியுமான்னு நான் பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு நல்லா பெருசாக்கிக்கலாம். நம்ம இதுதான் பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா. நான் இதையுமே கொஞ்சம் வந்து பெருசாக்கிக்கிறேன். ஸோ தட் ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து எனக்கு ஓப்பன் வந்து 262.7 ஓப்பன். ஸோ இந்த லைன் எக்ஸாக்டா அவன் எங்க முடிகிறானோ இது வந்து என்னோட ஹை இல்லைங்களா.
1 second. This choose பண்ணிருக்கேன். So இது வந்து ஹை போயிருக்கான். இந்த இடம் பாத்தீங்கன்னா இது வந்து ஓபன் சரிங்களா. ஸோ இந்த இடம் வந்து நமக்கு ஓப்பனு, அதாவது 262.20 வந்து ஓப்பன் ஆயிருக்கிறவன் ஹை பார்த்தீங்கன்னா 263.2 வரைக்கும் மேலே ஹை போயிருக்கான். ஸோ இது வந்து ஹைக்கான லைன் இது, இது ஓப்பனுக்கான லைன் இது. இப்போ நம்ம அடுத்த லைன் எதுக்கு போடணும்னா வந்து க்ளோஸுக்கு போடணும் நம்ம லைனை. க்ளோஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கான லைன் இது. உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் வந்து இது வந்து க்ளோஸ், இது வந்து லோ. இதுதான் வந்து ஒவ்வொரு கேண்டிலுமே உங்களுக்கு இதே கான்செப்ட் தான் உங்களுக்கு எல்லா கேண்டிலுமே வரப்போகுது. அந்த விக்கோட ஹையஸ்ட் பாயிண்ட் தான் வந்து ஹையு, அந்த விக்கோட ஓப்பனிங் ப்ரைஸ் தான் வந்து ஓப்பனு, சாரி அந்த 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 கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸ் தான் வந்து ஓப்பனு. அவன் ஓப்பன்லேருந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்கான் அப்படிங்கிறதுனால வந்து எங்கே முடிஞ்சிருக்கானோ அது வந்து க்ளோஸ்ல, அதாவது அந்த அந்த இன்டர்வலோட க்ளோசிங் பாயிண்ட் வந்து க்ளோஸ் அப்படிங்கிற ப்ரைஸ்ல வந்து முடியுது. அதே இன்டர்வல்ல அவன் எவ்வளவு தூரம் வரைக்கும் கீழே இறங்கியிருக்கானோ லோவஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து அந்த இன்டர்வலோட லோவஸ்ட் பாயிண்ட், அதுதான் வந்து லோ அப்படிங்கறத வந்து கீழே நமக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க மேலே பார்க்கும்போது ஒவ்வொரு கேண்டிலுக்குமே இருக்கிற அந்த ஓப்பன், க்ளோஸ், ஹை, லோ வந்து இதை தான் சிக்னிஃபை பண்ணுது. இதை பேஸ் பண்ணி தான் அந்த கேண்டில் வந்து கிரீனா இருக்குமா ரெட்டா இருக்குமாங்கிறத பார்க்குது. ஸோ இது வந்து ஓப்பனை விட நமக்கு ப்ரைஸ் ஒரு 40 பைசா கீழே வந்திருக்கான். ஸோ 40 பைசா இல்லை, ஒரு 60 பைசா. ஏன்னா 262.70 ஓப்பன் ஆயிருக்கான், 262.10 அவன் கீழே வந்திருக்கான் அப்படிங்கிறதுனால ஒரு 60 பைசா அவன் கீழே வந்து முடிஞ்சதுனால இது வந்து எனக்கு ரெட் கலர் கேண்டில். அட் த சேம் டைம் இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 80 பைசா மேல போயிருக்கான். இதுவும் நீங்க ஓப்பன் பாத்தீங்கன்னா 262.10 ஓப்பன் ஆயிருக்கான். க்ளோஸ் ஆனது 262.90 அவன் க்ளோஸ் ஆயிருக்கான். ஸோ ஒரு 80 பைசா அவன் மேல போயிருக்கான். அண்ட் ஹை பாத்தீங்கன்னா வந்து 263.5 உங்களுக்கு, அதனாலதான் மேலேயும் வந்து விக் இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா 261 வரைக்கும் போயிருக்கான் உங்களுக்கு, அதனாலதான் கீழேயும் வந்து அந்த லைன் வந்து இவ்வளவு தூரம் வரைக்கும் உங்களுக்கு லைன் இருக்கு. லைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வரைக்கும் இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த லைன் போடக்கூடாது, நான் செக்மெண்ட் எடுத்துருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட லோ இல்லைங்களா. இது வந்து நம்மளோட ஹை, இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இதோட ஹை. இது வந்து உங்களுக்கு தெரியும், இது வந்து ஓப்பன் பாயிண்ட் இல்ல, சாரி இது வந்து க்ளோஸ் பாயிண்ட், இது வந்து ஓப்பன் பாயிண்ட் இல்லைங்களா. எந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கானோ அது ஓப்பன், எந்த இடத்துல க்ளோஸ் ஆகுறானோ அது வந்து க்ளோசிங் ப்ரைஸ். விக்குங்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வரைக்கும் அவன் மேல போயிருக்கான், எவ்வளவு தூரம் வரைக்கும் அவன் கீழே வந்திருக்கான் அப்படிங்கிறது தான் வந்து அந்த விக் வந்து சிக்னிஃபை பண்ணுது. இப்போ ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதுக்கெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓப்பன் அண்ட் ஹை பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேமா தான் இருக்கு. ஓப்பனும் வந்து 269, ஹையும் வந்து 269 தான். ஸோ உங்களுக்கு இதுல வந்து மேல விக் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா ஓப்பனை தாண்டி அவன் மேலேயே போகல. ஸோ அதனால மேல விக் கிடையாது. க்ளோஸ் பாத்தீங்கன்னா 254, ஆனா லோ வந்து 252 அப்படிங்கிறதுனால இவன் க்ளோஸுக்கு தாண்டியும் கீழே இறங்கியிருக்கான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து கீழே வந்து ஒரு விக் இருக்குது. இதுதான் வந்து அது சிக்னிஃபை பண்ணுது. அதனாலதான் உங்களுக்கு மேல விக் கிடையாது, கீழே மட்டும் விக் இருக்குது. ஏன்னா ஓப்பனும் ஹையும் சேமா இருக்கிறதுனால நமக்கு வந்து மேல விக் கிடையாது இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். எப்படி வந்து ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ரெட்டா ஃபார்ம் ஆகுது, எப்படி ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து கிரீனா ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத நம்ம இதுல பார்த்துருக்கோம். அண்ட் நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த ஃபிளாட் லைன்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த லைன் எடுத்துப்போம். அதாவது நீங்க வந்து இந்த ஃப்ரேம் எடுத்தீங்க, அதாவது இது வந்து 7 o'clock கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். இது வந்து 7 மணிக்கு ஃபார்ம் ஆயிருக்கும் போது பாத்தீங்கன்னா ஓப்பன் வந்து 253.5, க்ளோஸும் பாத்தீங்கன்னா அதே பிரைஸ்ல தான் அவன் க்ளோஸ் ஆயிருக்கான். 253.5 50 பைசால தான் க்ளோஸ் ஆயிருக்கான். ஸோ ஓப்பனும் க்ளோஸும் சேமா இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு அதே இடத்துல தான் அவன் நிக்கிறான். ஏன்னா மார்க்கெட் மேல போக போறானா இல்ல கீழே வர போறானாங்கிறது தெரியல. பையர்ஸும் இருக்காங்க, செல்லர்ஸும் இருக்காங்க, சேம் ரேஷியோல உங்களுக்கு. அதனால வந்து மார்க்கெட் மேலேயும் போகாம கீழே இறங்காம அதே இடத்துல அப்படியே நிக்கிறதுனால உங்களுக்கு இருக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம விக் வந்து பார்த்துருக்கோம். மேல போற விக் வந்து ஹையர் ரெப்ரசென்ட் பண்ணுது, கீழே வர விக் வந்து லோவர் ரெப்ரசென்ட் பண்ணுது இல்லைங்களா. ஓப்பன் ஆன பிரைஸ் வந்து 253.50, அதுல இருந்து ஒரு 40 பைசா மேல போயிருக்கான்.
அகைன் க்ளோஸ் ஆனது சேம் பிரைஸ் 253.50 பட் அங்கேருந்து ஒரு 40 பைசா அவன் கீழேயும் போயிருக்கான் 253.10 ஸோ மேலேயும் போயிருக்கான் அவன் கீழேயும் வந்திருக்கான் நமக்கு அதனால வந்து விக்கு ஃபார்ம் ஆயிருக்குது பட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா வந்து சேம் பிரைஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு அது அப்படியே லைன் வந்து ஃபிளாட்டா இருக்குது ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்கு வந்து என்ன பேர் சொல்லுவாங்கன்னா டோஜின்னு சொல்லுவாங்க டோஜிலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டோஜிஸ் இருக்குது டோஜி லாங் லெக்டு டோஜி அதுக்கப்புறம் வந்து கிரேவியார்ட்னு ஒன்று சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொரு டோஜி ஒன்று இருக்குது அது வந்து டிராகன் ஃபிளைன்னு சொல்லுவாங்க ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டோஜிஸ் இருக்குது பட் நம்ம அதை பற்றி கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இதுவே வந்து இன்ட்ரடக்ஷன் டு கிரீன் கலர் அண்ட் ரெட் கலர் அந்த கேண்டில்ஸ் பற்றி பேசினதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு அண்ட் கண்டிப்பாக நம்ம இன்னொரு வீடியோவில் வந்துட்டு நம்ம அந்த பேசிக்ஸ் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ் அதாவது வந்து ஹேமர்னா எப்படி அந்த கேண்டில் ஸ்டிக் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் டோஜியில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டோஜிஸ் நான் சொல்லியிருந்தேன் ஸோ ஒவ்வொரு டோஜியும் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் இப்படி ஃபார்ம் ஆயிருந்தா அந்த டோஜிக்கு பேர் வந்து என்ன லாங் லெக் டோஜியா இல்லாட்டி அது வந்து டிராகன் ஃபிளையா இல்லை வந்து கிரேவியார்டா இல்லை வந்து மற்ற கிரீன் அண்ட் ரெட் கலர் கேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹேமர்ன்னு சொல்லுவாங்க அண்ட் இன்வெர்டட் ஹேமர்ன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து ஹேங்கிங் மேன் ஷூட்டிங் ஸ்டாரு அதுக்கப்புறம் எங்கல்ஃபிங் ஹராமி அதுக்கப்புறம் வந்து ஸ்பின்னிங் டாப்னு ஒரு கேண்டில் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து எப்படி ஃபார்ம் ஆனா அது சொல்லுவாங்க அது நம்ம அதை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேடிங் பண்றது அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம வந்து இன்னொரு வீடியோல நான் உங்க எல்லாரையுமே கண்டிப்பா நான் மீட் பண்றேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க இல்லை நான் வேற எதுவும் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பத்தி பேசணும் அப்படின்னா கூட கண்டிப்பா நான் பேசுறேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அண்ட் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மீ